அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் அல் குர்ஆனை தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வரோம். அல் குர்ஆனில் 8வது அத்தியாயமான சூரா அல் அன்ஃபால் 8வது அத்தியாயமான சூரா அல் அன்ஃபால் போரில் கிடைத்த பொருட்கள் அப்படிங்கிற தலைப்பை கொண்ட இந்த அத்தியாயத்தை நம்ம ஓதி வரோம். இயல்பாகவே ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா அந்த தலைப்பின் கீழே என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கிடணுமோ அதையெல்லாம் அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வரான். சூரா அன்னிசாவில் இருந்து நம்ம பார்த்துட்டே வரோம். அல் பக்கரா, அன்னிசா பார்த்தோம், இன்னும் அல் மாயிதா பார்த்தோம், அல் ஆராஃபில் பார்த்தோம். அது மாதிரி இப்போ சூரா அன்ஃபாலில் ஒரு போரில் கிடைக்கக்கூடிய பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்க, முதல்ல அந்த போர்னால் என்ன, போரில் என்னென்ன இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இதையெல்லாம் எதற்காக அந்த போர் இருக்கும், இந்த மாதிரியான மேஜர் விஷயங்களை சூரா அல் அன்ஃபால் கொண்டு வருது. நம்ம 36 ஆயத்துலையுமே இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னும் மேலும் என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். 36வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். 36வது வசனத்தில் இறைவன் சொல்லியிருந்தான், சத்தியத்தை மறுத்தவர்கள் அல்லாவின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுப்பதற்காக தங்களுடைய பொருள்களை செலவழிக்கிறார்கள், மேன்மேலும் செலவழித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இறுதியில் இந்த செயல்களே அவர்கள் வருந்துவதற்கு காரணமாய் அமைந்துவிடும். பிறகு அவர்கள் தோல்வி அடைவார்கள். மேலும் இந்நிராகரிப்பாளர்கள் நரகின் பக்கமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். நம்ம சாதாரணமாக ஒரு ஹிந்துவை மட்டும்தான் காஃபீர், நிராகரிப்பாளர் அப்படின்னு பேசக்கூடிய சமூகத்தில் இருக்கும். இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் யாரை நிராகரிப்பாளர்னு காமிக்கிறான் அப்படின்னா, மக்களை நேரான வழியில் செல்ல விடாமல், சத்தியத்தின் வழியில் செல்ல விடாமல். அது என்ன சத்தியத்தின் வழி? யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறது தானே சத்தியம். இறைவன் அப்படித்தானே சொல்லியிருக்கான். அதாவது நான் தான் உங்கள் எஜமானன், நான் சொன்ன வேலையை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட போகிறான்? நமக்கு இப்போ தான் குர்ஆனை பார்த்துக்கிட்டு வரோம், அதனால் முழுசாக தெரியலை அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான்னு. சரி, பொதுவாக நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இறைவன் நம்மளை நம்ம வேலைகளை ஒழுங்காக செய்ய சொல்லியிருப்பான். யாரையும் துன்புறுத்தாமல் சகோதர சத்துவத்தோட இன்னும் நம்ம இரத்த உறவுகளை பேணி பாதுகாத்து, அமானிதத்தை பேணி பாதுகாத்து இப்படி தானே வாழ சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி நீதமாக ஒரு சோஷியலாக ரொம்ப அழகாக சமூகத்தில் கட்டமைப்போடு இருக்கிற இந்த தருணத்தில் இந்த நிராகரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த கட்டமைப்பை உடைப்பாங்களாம். இன்றைக்கி உடைக்கிறாங்க இல்லையா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறது 8 மணி நேரம் போதும் அப்படின்னா ஓவர் டைம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்னும் நிறைய வேலை பாருங்கள், இளைஞர்கள் வேலை பார்க்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மற்ற வேலைகளை நமக்கு அந்த டைமில் நம்ம அம்மாவுக்கு உதவி செய்யலாம், அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், இன்னும் திருமணமானவங்கன்னா மனைவியோடு இருக்கிறது, இப்படி எல்லா டைமையுமே உறிஞ்சி நீ ஆஃபீஸ்க்கு மட்டும் வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், இன்னும் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், நிதானமாக கொஞ்சமாக படிவோம், லைஃப்பில் படிப்பு கொஞ்சம் அப்படின்றத போக இன்றைக்கி எல்லாமே காலைல எழுந்திரிச்சதுல நைட்டு தூங்குற வரைக்கும் படிப்பு மட்டும்தான். விளையாட்டை கூட ஒரு படிப்பாகவே நம்ம பார்க்குறோம். ஒரு எப்போவுமே ஜெயிக்கணும், எப்போவுமே ஒரு போட்டி மனப்பான்மையோட. இப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டமைப்புலேருந்து நகர்ந்து போகிறது தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா? ஒரு சரியான விஷயத்துக்கு கூட ஃபண்டு அவ்வளோ கிடைக்காது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ சபரிமாலா கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு அந்த மாதிரியான ஃபண்டுலாம் எதுவுமே கிடையாது, நான் என்னுடைய உழைப்பு என்னோட இதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்கள் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கான ஃபண்ட்ஸ் கிடைக்காது.
இதுவே ஒரு மொக்கையான விஷயத்துக்கு கூட, ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் கூட அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ஃபண்டு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக பார்த்து வரோம். அப்போ இதெல்லாம் என்னன்னா, மக்களை வழி தவறுறதுக்காக இவங்க செலவு பண்ணக்கூடிய காசுகள். அது எதுக்காக வேணா இருக்கலாம். ஃபண்டு கொடுக்குறதாக இருக்கலாம், அதாவது படங்கள் தயாரிக்கிறதுக்காக இருக்கலாம். வீணாக போய் எவ்வளோ கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க. நல்ல படங்கள் எல்லாமே மோசம் கிடையாது, அதுவும் ஒரு விஷயம். படங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் மோடாக இருக்குது, நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பட் அது இல்லாமல் தேவையற்ற விஷயங்களுக்கு, என்ன குரானை கொண்டு வரும்போது படங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அதில் தவறான விஷயங்கள் இருக்குது, அது ஓகே. பட் அந்த தவறான விஷயத்துக்கு இவங்க செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு பாட்டுக்கு, ஒரு வீணாக போன ஒரு பாட்டுக்கெலாம் அவ்வளோ செலவழிச்சேன்னு பெருமையாக பேசுவாங்க. இந்த மாதிரியான செயல்கள்லாம் கடைசியாக அவங்களுக்கு தோல்வியை தான் தரும், நரகத்தின் பக்கம்தான் மீட்கப்படுவாங்க. இதை இறைவன் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ஆணித்தரமாக இங்கே குறிப்பிட்டுட்டான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு போரில் கிடைக்க போகிற பொருட்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, முதல்ல போர் யாருனால வரப்போகுது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றான். இந்த மாதிரியான மக்கள்னால தான் கடைசியாக வந்து ரொம்ப இந்த மாதிரியான நிராகரிப்பாளர்கள்னால தான் இறைவன் வந்து போரே செய்ய வைக்கிறான். இவங்க வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, நீதமான வழியில் செல்ல விடாமல் நிறைய செலவு பண்ணுறாங்க, இவங்கள நீங்கள் ஒடிங்க, இவங்கள நீங்கள் என்ன சொல்கிறது, டிஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் வந்து இங்கே பேசுகிறான். வெறும் போரில் கிடைக்கிற பொருட்களை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கு வரக்கூடிய அந்த நிகுமத்தை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த நிகுமத்து வேணும்னா நீங்கள் இவங்க மேலே சண்டை போடணும். யார் மேலே? யார் நல்லது செய்ய விடாமல் தடுக்கிறாங்களோ அவங்க மேலே. விஷயம் புரியுதா? இந்த மாதிரி நம்ம குரானுடைய ஆயத்துக்களை சிந்திக்க ஆரம்பித்தாக மட்டும்தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். லைக் இந்த மாதிரி நீங்கள் குரானை ஓதும்போது குரானுடைய அர்த்தங்களை அப்படியே உங்கள் மனசுக்கு உள்வாங்கிக்கிட்டே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையோடு அந்த குரானை ஓதுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். பெண்களான உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுடைய குழந்தைகளுக்கு புரிய வச்சு நீங்கள் வளர்க்க முடியும். திரும்ப திரும்ப இதை ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பெண்களை வந்து நானும் இது வரைக்கும் பார்த்துட்டேன், எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா இதுலேயுமே வந்து நம்மளை வந்து நீங்கள் இவ்வளோ தான், உங்களுக்கான பொறுப்பு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரியே நம்மளை வந்து கொஞ்சம் டவுனாக தான் வச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கல்வியும் உங்களுடைய பகுத்தறிவும் 90% இருந்தால் தான் அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு 50ஆவது கொடுக்க முடியும். அந்த 50ல் மீதி அவங்க இது பண்ணி அந்த ஆண்கள் ஒரு நல்ல பகுத்தறிவாளர்களாக வருவாங்க. அப்போது ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமான பொறுப்புகள் இருக்குது, அந்த ஆணை வளர்த்தெடுக்கிறது. ஸோ அதனால் உங்களுடைய அந்த கல்வியை வந்து பசங்க படித்தா போதும், பொண்ணுங்களுக்கு எதுக்கு? பொண்ணுங்க படித்தாதான் பசங்களை உங்களால் அழகாக கொண்டு வர முடியும். அதனால் திரும்ப திரும்ப ஹெவன்சி கவுன்சிலிங் உங்களுக்கு சொல்கிறது வந்து இது மட்டும்தான். கல்வியை பகுத்தறிவோடு பார்க்க ஆரம்பிங்க. முக்கியமாக குரானை விட 100% கரெக்டான ஒரு புத்தகம் எதுவுமே இல்லை. வேறு எந்த புத்தகத்தை எடுத்தாலுமே அதில் வந்து சில குறைகள் இருக்கும் தான், எதுவாக இருந்தாலுமே. ஆனால் குரானில் குறைகளே இல்லை. ஆனால் குரானை புரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம குறைபாடுடையவர்களாக இருக்கும். இப்போ அதிலிருந்து இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. சரி, இப்போ 37வது வசனம் பாருங்கள். லியமீஸல்லாஹு ஹபீஸ மினத்தையிபி வயஜ்அல ஹபீஸ பஅஸஹு அலா பஅஸின் ஃபயர்கமஹு ஜமீஅன் ஃபயஜ்அலஹு ஃபி ஜஹன்னம உலாஇக ஹுமுல் ஹாசிரூன். ஹாசிரூன் அப்படின்னா நஷ்டவாளிகள். ஹாசிரூன் அப்படின்னா நஷ்டவாளிகள். இப்போ எதற்காகவெனில் அல்லாஹ் தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதை பிரித்து எடுத்து
தூய்மையற்ற ஒவ்வொன்றையும் ஒன்று சேர்த்து பிறகு அந்த குவியலை நரகத்தில் வீசி எறிவதற்காக. இத்தகையோர்தாம் முற்றிலும் இழப்புக்கு உரியவர்கள் ஆவர். இப்போ இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய இந்த விஷயம், இவ்வளோ பெரிய இந்த போர், இவ்வளோ பெரிய இந்த கஷ்டம், இவ்வளோ பெரிய இந்த துக்கம், இவ்வளோ பெரிய இந்த இந்த ஒரு நிலைப்பாடு, ஒரு மோசமான நிலைப்பாடு, இது எதுக்கு அப்படின்னா, அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, தூய்மையானதில் இருந்து தூய்மை அற்றதை. ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, நல்லதோட கெட்டதை கலந்து விட்டுட்டாங்க. விட்டது இல்லாமல் நல்லதை விட கெட்டதை மிகைப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. இந்த எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாக்கெல்லாம் செலவு அவ்வளோ ஃபண்டு வீகனிசம், அதாவது ஃபுல்லாக வெஜிடபிள் தான் சாப்பிட்ணுன்றத போய் வெஜிடபிள் கூட வந்து ஒரு உயிர் தான், அதனால வந்து லேபில் நாங்கள் தயாரிக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு பரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அப்போ இதையெல்லாம் நல்லதோட கெட்டதையும் கலந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு 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 கஷ்டங்கள் தான் அது. போர் மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா வகையான கஷ்டமையும் நம்ம வந்து இதுக்கு ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் என்ன பண்ணுமா, தூய்மையானதில் இருந்து தூய்மையற்றதை பிரித்து எடுக்க போகுது, நல்லதுலேருந்து கெட்டதை பிரித்து எடுக்க போகுது. பிரித்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கெட்ட விஷயங்கள், அந்த தூய்மையற்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலோட நரகத்தில் வீசி எறிய போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ இந்த மாதிரி தூய்மையற்ற வேலைகளை செய்யக்கூடியவங்க முற்றிலும் இழப்புக்கு உரியவர்கள் ஆவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து யோசிக்காமல் விஷயங்கள் செய்கிறோம், அது மற்றவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறோம். இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, நம்மளும் வச்சுக்கிறணும், இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ, எதையெல்லாம் நம்ம வந்து அல்லாஹ் சொன்னதை மீறி நம்ம செய்கிறோமோ அது எல்லாத்துக்குமே ஃபைனலாக இதுதான், கடைசியாக இழப்புக்குரியவர்களாக ஆகிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து மேலை நாடுகளை பார்க்குறோம், இப்படி இருக்காங்க, இவ்வளோ ஒரு ஜெனரசிட்டி, இவ்வளோ ஒரு அது பேர் என்ன, ஒரு ஆடம்பரம், ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது, நமக்கு இது இல்லையே அப்படின்னு நம்ம நினப்போம். அல்லாஹ் அதையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து தூக்கி வீசுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு முற்றிலுமான இழப்பு தான் இருக்குது. நான் வந்து அவ்வளோலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் அல்லாஹ் சொன்ன முறைப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காவது அல்லாஹ் வந்து மனசில் ஒரு நிம்மதியாவது வைப்பான். பட் இந்த மாதிரி இருக்கோன்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சாலுமே நமக்கு மனசில் நிம்மதி இருக்காது. இன்றைக்கி அதுதான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு, இறைவன் பாதுகாப்பவர்களை தவிர. அடுத்த ஆயத்து பாருங்கள். குல்லில்லதீன கஃபரு இயன்தஹும் யுஃபர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லில்லதீன கஃபரு இயன்தஹு யுஃபர் லஹும் மா கத் சலஃப் வ இன் யஊது ஃபகத் மஸத் சுன்னத்துல் அவ்வலீன். நபியே, இந்நிராகரிப்பாளர்களிடம் நீர் கூறும், இப்போதேனும் அசத்திய போக்கிலிருந்து அவர்கள் விலகி கொள்வார்களாயின் முன்பு செய்த குற்றங்கள் யாவும் மன்னிக்கப்படும். ஆனால் பழைய போக்கிற்கு அவர்கள் மீண்டும் திரும்புவார்களாயின் முற்கால மக்கள் என்ன கதிக்கு ஆளானார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட ஹிஸ்ட்ரியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, குரானுடைய ஹிஸ்ட்ரியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க மட்டும்தான் அழிஞ்சிருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது வந்து நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ் இங்கே பொதுவாகவே சொல்லிட்டான், எல்லாருக்குமே தெரியும் தானா மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு அந்த ஏரியாலையுமே
அதுக்கு முன்னாடி இருந்த சமூகம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்ச ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியை சொல்லுவோம். சரி, ஆமாம், அது எப்படி இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சே இன்னைக்கு அப்படின்னு. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தெரியாமல் நிறைய இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லுவாங்க, இந்த இந்த ஊர்லாம் முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம். இது ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, நிராகரிப்பாளர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, இப்போவாவது இந்த அசத்திய போக்கிலிருந்து விலகி கொள்ளுங்க அப்படின்னு. இது வந்து அன்னைக்கு மக்கால இருந்த காஃபிர்கள் மட்டும் கிடையாது, மக்கால இருந்தவங்க மட்டும் கிடையாது, அன்னைக்கும் இந்த நிராகரிப்பாளர்களாக வெளியிலிருந்தும் இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சவுதி அரேபியா அந்த அதை சுற்றின விஷயங்களை மட்டுமே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இறைவன் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நபி அனுப்பியிருக்கான் அப்படின்னா, அப்போ வேறு சைட்லேருந்தும் இவங்க வந்திருப்பாங்க. முக்கியமாக நிராகரிப்பாளர்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வெஸ்டர்ன் சைடோட மேட்ச் பண்ணி பாருங்கள். சரியா? வெஸ்டர்ன் சைடோட மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெஸ்டர்ன் சைடோட நீங்கள் இந்த நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அவங்கள இந்த பிரிட்டனு வெஸ்டர்ன் சைடு அவங்களோட நீங்கள் ஏன் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அல்லாஹ் சொல்கிற நிராகரிப்பாளர்களுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப ஒத்து போகும். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவோ இல்லை அரபு கண்ட்ரியோ இந்த மாதிரியான ஃபித்னாக்களை கொண்டு வரல. கொண்டு வர்றது யார் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதை இவங்க அடாப்ட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பட் கொண்டு வர்றது, ஆரம்பித்து வைக்கிறது யார்? அதுதான் இந்த நிராகரிப்பாளர்கள்ட்ட நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான தவறான போக்கிலேருந்து விலகி கொள்ளுங்கள். இப்போவாச்சும் நீங்கள் விலகுனீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு எல்லாருமே அப்படி செய்யலை. இன்றைக்கும் பெரிய பெரிய இஷ்யூஸ்க்காக போராடக்கூடியவர்கள் வெஸ்ட்டில் அதிகமாக இருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்த கண்ட்ரியையுமே நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. இன்றைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே, தங்களுடைய நாட்டுடைய அரசமைப்புக்கு எதிராகவே நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் பண்ணல. நம்ம வந்து அட்லீஸ்ட் அதை பற்றி சிந்திக்க கூட இல்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம், துவா பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மேபி நம்ம குரானில் நம்ம தொழுகையில் துவாவும் பண்ணுவோம். அதை தாண்டி அடுத்து ஒரு கட்டமாக எதுவும் நம்ம பண்ண மாதிரி எனக்கு தெரியல, இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் அவங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம யாரையும் பொதுவாக சொல்லிடக்கூடாது. நான் இந்த நிராகரிப்பாளர்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்க இல்லையா, இறைவனை மறுத்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கள நீங்கள் இதோட ஃபிட் பண்ணுங்கள். இந்த போக்கிலேருந்து விலகிக்க சொல்லி அல்லாஹ் அன்னைக்கும் சொல்கிறான், இன்றைக்கும் சொல்கிறான். இப்போவாவது நீங்கள் விலகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ அல்லாஹ் ஒன்றும் கொடுமைக்காரன் இல்லை. அவனுக்கு தெரியும் எந்த மாதிரியான சூழலில் நம்ம தப்பு பண்ணுறோன்னு. இவ்வளோ பெரிய தப்பு செய்கிற நிராகரிப்பாளருக்கே அல்லாஹ் சொல்கிறான், அவங்க குற்றங்களை நான் மன்னிப்பேன்னு. எப்போ? அவங்களுக்கு புரிய வச்சதுக்கப்புறம். அப்போ இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் புரிய வச்சுட்டான். இப்போ நீங்கள் வெளியே அவங்களுடைய நிலையிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் வெளியே வராமல் மீண்டும் பழைய போக்குக்கே போவீங்க அப்படின்னா உங்களோட முந்தைய கால மக்கள் என்ன கதிக்கு ஆளானாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறான். அப்போ அன்னைக்கு மக்கால மட்டும் இந்த வார்த்தைகள் வரலை, சவுதிக்கு மட்டும் இந்த வார்த்தைகள் வரலை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வருது. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துலையுமே ஒவ்வொரு நம்மளுடைய ஜியோகிராஃபிக்கல் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். எவ்வளோ எவ்வளோ நம்ம மன்னர்களே பாருங்கள், எவ்வளோ பெரிய சோழ மன்னர்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம பேசுகிறோம். அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரில கடைசியில். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எப்படி அழிஞ்சிருக்கு. அப்போ அவங்க நல்லவங்க தான், ஆனால் அதன் பிறகு வந்தவங்க இந்த மாதிரி இறைவனுக்கு மாறு செஞ்சதுனால இறைவன் மொத்தமாகவே அழிச்சிட்டான்.
அதனால தான் சொல்லுவாங்க, உங்கள் முன்னோர்கள் வந்து தவறான வழியில் இருந்தாலும் கூடவா நீங்கள் அவங்களையே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு இறைவன் நம்மளை பார்த்து கேட்பான். அப்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து குரான் ஹதீஸுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு உங்களுடைய வரலாறுமே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எந்த ரீஜனில் இருக்கீங்க, அந்த வரலாறுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இன்றைக்கி வந்து நம்ம சமூகம் மற்றவங்கள விட நம்ம வந்து தமிழ் பேசக்கூடியவங்க ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கோம். என் பிள்ளை இங்கிலீஷ் பேசினா போதும், என் பிள்ளை அப்படி இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதுன்ற ஒரு போக்கில் போய் கடைசியில் நம்ம பிள்ளைக்கு நம்ம இதுவும் தெரியலை, அடுத்த இதுவும் தெரியலை. இந்த மாதிரியான நிலைக்கு உங்கள் குழந்தைங்களை கொண்டு போயிடாமல் ரொம்ப கம்மியாக இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் போதும், பட் அவங்க வந்து தெளிவாக இருக்கணும். இதுதான் விஷயம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் கம்மியாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் தெளிவாக யோசிக்க முடியும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகம் திணிக்கணும்னு யோசிக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்க தெளிவாக இருந்தாவே போதும். சரியா? இந்த விஷயத்தை மனதில் ஏற்றுக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்க. வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்தும் வயகூன தீனு குல்லுஹு லில்லாஹ் ஃபைனின் தஹவ் ஃபைன் அல்லாஹ பிமா யஅமலூன பசீர். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குழப்பம் இல்லாது ஒளிந்து தீன் முழுவதும் அல்லாஹ்வுக்கே உரிதானதாகும் வரை நீங்கள் இந்நிராகரிப்பாளர்களுடன் போர் புரியுங்கள். பிறகு அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டால் அவர்களுடைய செயல்களை திண்ணமாக அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், அல்லாஹ் எங்கே சொல்லிட்டான்? யாரோட போர் புரியணுங்கிறத சொல்லிட்டான் பாருங்கள். ஏன்னா அன்ஃபால் போரில் கிடைக்கிற பொருட்கள் அப்படிங்கிறத தாண்டி அதில் அந்த முதல்ல போர்னா என்னன்னு தெரியணும்ல, யார்கிட்ட போர் புரியணும்னு தெரியணும்ல. அதான் கூப்பிட்டு அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் போய் தீன் முழுவதும், தீன் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல், அது ஒரு மதம் இல்லை. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, ஆசீவகம்னு ஒரு வாழ்க்கை முறை சொல்கிறாங்க, இன்னும் ஏதேதோ வாழ்க்கை முறைகள் சொல்கிறாங்க தமிழில். அது மாதிரி இஸ்லாம் அப்படிங்கிறது, தீன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. எல்லாருடைய வாழ்க்கை முறையும் அல்லாஹ்வுக்கு உரிதாவது வரை. இப்போ அல்லாஹ் அப்படின்னோடைய எல்லாரும் என்ன நினச்சிருவாங்க, இது வந்து முஸ்லீம்களுடைய கடவுள். நம்மளும் வந்து அப்படி தான் சொல்கிறோம், இது எங்களுடைய கடவுள் அப்படின்னு. இறைவன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தி லாங்குவேஜ். ஏன்னா இன்றைக்கி லாங்குவேஜை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இறைவன் படைத்த ஒரு லாங்குவேஜ் தான், அது ஒவ்வொருத்தவங்க ஸ்லாங்கு மாறி மருவி இஷ்டத்துக்கு போய் ஒவ்வொரு இத்தனை கோடிக்கணக்கான லாங்குவேஜாக இருக்குது. மற்றபடி லாங்குவேஜ் ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் அதனுடைய டிஃபினேஷன், அதனுடைய பொருள், கருத்து ரொம்ப முக்கியம். இப்போ அல்லாஹ் அப்படிங்கிறது படைத்து, எல்லாத்தையும் படைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பவர். அப்போ எல்லா குழப்பமுமே நீங்கி அந்த பவர், எந்த பவர் நம்மளை படைச்சிச்சோ, எந்த பவர் நம்மளை வந்து இது வடிவமைச்சு நமக்கான நிர்வாகத்தை செய்தோ, அந்த பவருக்கு உரியதாக இந்த நம்ம லைஃப் ஸ்டைல் ஆகுற வரைக்கும், புரியுதா? அந்த அளவுக்கு இறைவன் சொன்ன முறைப்படி நம்ம வாழ்கிறோம். அந்த வாழ்வு வர்ற வரைக்கும் இந்த நிராகரிப்பாளர்களோட நீங்கள் சண்டை போடுங்க. அல்லாஹ் வந்து நம்மளை வந்து அமைதியாக இருக்க சொல்லலை, நம்மளை வந்து தொழுதுட்டு ஓதிட்டு இருக்க சொல்லலை, சண்டை போட சொல்கிறான். அப்போ நமக்கே இது இப்போ தான் தெரியுது. இன்னும் நம்ம பிள்ளைங்களை நம்ம எந்த மாதிரி வளர்க்கணும் யோசிச்சு பாருங்கள். இறைவன் நீங்கள் வந்து உங்கள் மனசில் நியத்து மட்டும் வைங்க. இப்போதைக்கு அல்லாஹ் கண்டிப்பாக அதற்கான வழிவகையை நமக்கு ஏற்படுத்தி தருவான். சரியா? முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம முதல்ல உள்வாங்கணும். நம்ம வந்து அமைதியாக சும்மா இருக்கிற நேரமெல்லாம் அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கானே. ஆனால் இந்த சூழல் நான் பண்ணலன்னாலும் என்னுடைய மகன் பண்ணணும், என்னுடைய பேரன் பண்ணணும், இந்த மாதிரியான அந்த கொள்கை நம்மக்கிட்ட வரணும்.
அப்போ அதுக்கு ரிலேட்டட் அதுக்காக வந்து நான் மூர்க்கத்தனமாக என் குழந்தைய வளர்க்கணும் அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய வேலை என்னன்றது இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிடணும். எல்லாருடைய வாழ்க்கை முறையும் இறைவனுக்கானதாக ஆகும் வரைக்கும் நம்ம வந்து நிராகரிப்பாளர்களோட சண்டை செய்யணும். அது எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி. சாதாரண மக்களோட கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஹிந்து அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சண்டை போடுறதா, அது கிடையாது. இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, அரசியல் பேசுது குரான். குரான் வந்து என்ன சொல்கிறது, இவங்க தான் படிக்கணும், ஆண்கள் தான் படிக்கணும், பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை இந்த சமூகம் தான் படிக்கணும், இந்த சமூகம் படிக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு காமன் பீப்புளுக்கு இறைவன் இதெல்லாம் காமிக்கிறான் அப்படின்னா அப்போ அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்புன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி குழப்பத்திலேருந்து எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம். உங்கள் வீட்டில் கூட ஜஸ்ட் உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் ஒய்ஃபையோ உங்கள் தம்பி ஒய்ஃபையோ ஏதாவது பண்ணலாம். அல்லது நீங்கள் ஏதோ தெரிஞ்சும் தெரியாமையும் மற்ற ஆட்களோட உங்களுடைய கணவன்மாரோடைய ஃபேமிலியோட உங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம். இப்படி என்ன வேணால் குழப்பங்கள் யாருக்கு வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் இறங்கி அந்த குழப்பத்தை சார்ட் அவுட் பண்ணுறீங்கல்ல, அது கூட ஒரு வகையான இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பணி தான். ஸோ இறைவன் என்ன பணி நம்மக்கிட்ட கேட்குறாங்கிறது இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்த மாதிரி இந்த நிராகரிப்பாளர்கள் அவங்களுடைய இந்த கெட்ட போக்குலேருந்து நீங்கிற வரைக்கும் நீங்கள் சண்டை போடுங்க. ஒருவேளை அவங்க அதுலேருந்து விலகிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க செய்கிறத அல்லாஹ் பார்த்துக்குருவான். இப்போ நீங்கள் அவங்களோட சண்டை போட தேவையில்லை. அப்போது விஷயம் என்னென்னா, நீங்கள் இதிலெல்லாம் பார்ப்பீங்கல்ல, நம்ம இது என்னென்னா ஊரில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டிட்டு 8 வழிச்சாலை போடுவேன் அப்படின்னு நிற்பாங்க. அப்போ வந்து அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் போராடுவாங்க, இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க, அது எங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இவங்க என்ன சொல்லுவாங்க, இது மூலமாக நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும். ஆனால் அப்படிலாம் சொல்லி தான் இன்றைக்கி நிறைய ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் போயிடுச்சு. நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடு போனால் நல்லா குளுன்னு இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் பாலைவனம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளே நிறைய இடங்களை பார்த்து சொல்கிறோம். இந்த மாதிரி நல்லது இருக்கும்போதே அதை நீக்கிட்டு ஒரு இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்து தராங்கல்ல, இதுவே நல்லது தான், எனக்கு நல்லா தான் இருக்குது, இல்லை இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு அவங்களுக்கு இஷ்டமானதை கொண்டு வந்து நமக்கு திணிக்கிறாங்கல்ல, அதைத்தான் இறைவன் வந்து ஜுலுங்கிறான், அதைத்தான் குழப்பங்கிறான். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் நீங்கணுங்கிறான். அப்போ இந்த மாதிரி இது உங்கள் வீடுகள்லேருந்து ஆரம்பிக்கும். உங்கள் வீடு, உங்கள் தெரு, உங்கள் ஊர், உங்கள் நாடு, அப்படி வந்து போகும். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். وَإِن تَوَلَّوْا فَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَوْلَاكُمْ نِعْمَ الْمَوْلَى وَنِعْمَ النَّصِيرُ. மேலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தால் அல்லாஹ் உங்கள் பாதுகாவலனாக இருக்கிறான். மௌலாக்கும் இருக்கு இல்லையா, இன்னல்லாஹ மௌலா அப்படின்னா பாதுகாவலன். அல்லாஹ் வந்து உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் சிறந்த பாதுகாவலனும் சிறந்த முறையில் உதவி புரிபவனும் ஆவான். மௌலா அப்படின்னா பாதுகாவலன், நசீர் அப்படின்னா உதவியாளன். சரியா? அப்போ நீங்கள் அவங்க இந்த மாதிரி தவறான செயல்லேருந்து விலகுறாங்களா பாருங்கள். பார்த்துட்டு விலகலை அப்படின்னா உங்களுக்கு, அதாவது நல்லறம் செய்யணுன்ட்டு போராடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாதுகாவலன் அல்லாஹ், அவன் இருக்கான். ஸோ அவனை வந்து ரொம்ப சிறந்த பாதுகாவலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவன் உங்களை சிறந்த முறையில் பாதுகாப்பான், அவனுடைய உதவி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு இறைவன் குறிப்பிடுறான். ஏன்னா நமக்கு வந்து பயமாக இருக்கும், நமக்கு என்னடா, நம்ம என்ன செய்கிறது,
நம்ம இது செஞ்சால் என்ன ஆகுமோ தெரியலையே, நம்மளை யார் பார்த்துக்குருவா, நமக்கு என்ன யார் இருக்கா, இந்த ஒரு நினைப்பு நமக்கு வரவே கூடாது. ஏன்னா நம்ம மனசு வந்து அதிகமாக கஷ்டப்படுறது இதை நினச்சி தான். நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு வெறுமை நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஆயத்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான்னு நமக்கு பாதுகாவலைன்னா அல்லாஹ் இருக்கான். ஆனால் எப்போ இருப்பான்? குழப்பங்களை நீக்கி நல்ல நல்ல முறையில் இந்த நம்ம வாழ்க்கை அமைகிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அந்த வேலைகள் நம்ம செய்கிற பட்சத்தில் தான் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். நம்மளே அந்த குழப்பக்காரர்களாக இருந்தால் நம்ம மனசுக்கு அந்த நிம்மதி வராது. அதுதான் இறைவன் அது சொல்கிறான். அதாவது இறைவன் வந்து நம்ம அதான் அல்லாஹ் சொன்ன வேலையை நம்ம பார்த்தோன்னா நமக்கு பாதுகாவலைன்னா அவன் இருப்பான். அல்லாஹ் எந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்கிறானோ அதை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அவன் நம்மளை பாதுகாக்க மாட்டான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஒரு நல்லவங்க, நான் எல்லாத்துலேயுமே சரி அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிற வரைக்கும் நம்ம தோத்துட்டே இருப்போம். எஸ், வி மே கமிட் சம் மிஸ்டேக். ஆமாம், நம்ம சில மிஸ்டேக்ஸை செய்வோம். பட் அது செஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து நான் மீண்டு வரணும். அதான் எல்லாம் ஒவ்வொரு டைமுக்குமே சொல்கிறானே, உங்களுக்கு இது தப்பு, நீங்கள் பண்ண தப்புன்னு தெரிஞ்சால் மீண்டு வாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ இறைவன் வந்து நம்மளை பாதுகாப்பான், நம்மளை சிறந்த முறையில் நமக்கு உதவியும் செய்வான். அடுத்த ஆயத்து பாருங்கள், ஜுசு 10 வந்துட்டோம். வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி خمسه وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل إن كنتم آمنتم بالله وما أنزلنا على عبدنا يوم الفرقان يوم التقى الجمعان وَلِلَّهِ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. மேலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், போரில் ஏதேனும் பொருள்களை நீங்கள் பெற்றால் அவற்றில் 5இல் ஒரு பாகம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும், உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், வறியவர்களுக்கும், பயணிகளுக்கும் உரியது ஆகும். பாருங்க, அதாவது போரில் இப்போ இவ்வளோ விஷயங்கள். ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் போரில் கிடைக்கிற பொருள் எனக்கு உனக்குன்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அந்த விஷயம் எனக்கும், அதாவது அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உரியது, நீங்கள் அதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ ஆரம்பிக்கும்போது. அதற்கப்புறம் போர்னா என்ன, எதுக்காக போர் புரிய போகிறோம், யார் யாரெல்லாம் என்னென்ன நிலைமைக்கு உட்படுவாங்க, இதெல்லாம் பேசி நமக்கு புரிய வச்சதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த போரில் ஏதாவது பொருளை நீங்கள் கண்டெடுக்கிறீங்க. சண்டை போடுறவங்க, நல்லா பாருங்கள், சண்டை போடுறவங்க கண்டெடுக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எனக்கு கீழே கிடக்கிற பொருளை எடுத்தால் கூட இது எனக்கு சொந்தம் அப்படின்றவோம். சிலர் வந்து மாஷா அல்லாஹ் இது பண்ணுறாங்க, யார் என்னன்னு தேடி கொடுக்க முற்படுறாங்க. கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி அவங்களே வச்சுக்கிறாங்க. அது ஓகே, அது நான் ஓகேன்னு சொல்லலை, ஓகே இல்லைன்னு சொல்ல, அது உங்கள் தனிப்பட்ட விஷயம், இதை பற்றி நான் பேசலை. பட் இங்கே வந்து கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அந்த என்னென்னா, இது யுத்தத்தை பற்றி, போரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த எட்டிக்விட்டிலாம் தெரியும். அதாவது நீங்கள் சண்டை போடுறீங்க, அந்த ஆப்போனண்ட் வந்து சண்டை போட முடியாமல் புறமுதுகிட்டு ஓடி போனாலோ அல்லது அவன் இறந்து போனாலோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அவன் கொண்டு வந்த அந்த பொருட்கள், இதெல்லாம் வந்து அந்த யார் அவனோட ஆப்போனண்ட்டாக இருந்தாங்களோ அவன் எடுத்துப்பான். இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் இது வந்து மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கெலாம் இது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பனு இஸ்ராயல்களுக்கெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்குன்னு தெரில. இப்போ குரானில் நம்ம அதை பற்றிலாம் பார்க்கல. ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க.
இப்போ இந்த குரானை வச்சு பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை கண்டு எடுத்தீங்கன்னா அதில் 5ல் 1 பாகம், அந்த 1 பாகத்துக்கான பிரிவினையை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு, தூதருடைய உறவினருக்கு, தூதருடைய உறவினர். அப்போ அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவினர்கள் எந்த அளவுக்கு ஒரு நியமத்தான ஆட்கள்னு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவினர்கள் யாரையாவது நமக்கு தெரியுமா? எங்கேயாவது அவங்க இருக்காங்களா? என்ன ஆனாங்க? அவங்களுடைய இரத்த பந்த உறவுகள்லாம் எங்கே, என்ன ஆனாங்க? அவங்கள பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா நமக்கு? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், போரில் கிடைக்கிற பொருளில் 5ல் 1 பங்கில் அவங்களுக்கு ஒரு பங்கு உண்டாம். உறவினர்கள் இது தூதருடைய உறவினர்கள்னு சொல்லிட்டு அடுத்து அனாதைகள், அந்த 5வது பங்குலேயே அனாதைகள், அப்புறம் வறியவர்கள், அப்புறம் பயணிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த பங்குலேருந்து போகணும். என்ன, 5 பங்கில் 1 பங்கை இத்தனை பேருக்கும் போகணும். சரியா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில், அதாவது பத்ரு போரின் போது 2 படைகளும் மோதிக்கொண்ட நாளில் நம் அடியாருக்கு நாம் இறக்கி அருளியதன் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களாயிருந்தால் இந்த பாகத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி விடுங்கள். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாய் இருக்கிறான். ஒரு நிமிஷம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இறைவன் சொல்கிறான், இந்த மாதிரி 5ல் 1 பங்கில் இத்தனை பேருக்கு போனது போக, அடுத்து பத்ரு போரின் டைம். ஏன்னா ஃபஸ்ட்டு போர் அந்த பத்ரு போர் தானே. ஃபஸ்ட்டு போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது இந்த பத்ரு போர் தான். அந்த டைமில் இந்த ஆயத்து இறங்கியிருக்கு. இப்போ இதில் 2 படைகள் மோதி கொண்ட நாளில் நம் அடியாருக்கு நாம் இறக்கி அருளியதன் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களாயிருந்தால் இந்த பாகத்தை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிட்டாங்க. வெற்றி அடைஞ்சிட்டு அந்த கையில் கிடச்ச பொருட்களெல்லாம் அவங்க எடுத்து போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என் மேலே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 5ல் 1 பகுதியை நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு. அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அப்போ ஒரு இன்றைக்கி நீங்கள் இந்த நமக்கு பெருசாக தெரியாது இந்த போர் பற்றிலாம். போரில் என்ன மாதிரியான சூழல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு போர் அப்படின்னா நிறைய அழிவுகளை அது கொண்டு வரும். ஆனால் இறைவனுடைய இந்த போரில் இறைவன் சொல்கிறான், நீங்கள் சண்டை போடுங்க, யாருக்கிட்ட சண்டை போடணும்னு சொல்கிறான். அவங்க நல்லவங்களாக ஆகிற வரைக்கும் சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படிங்கிறான். இப்போ சண்டை போட்டதுக்கப்புறமும் கிடச்ச பொருளை 5ல் 1 பங்கு நீங்கள் மனமுவந்து இவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஏன் இப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் அரசியல் தானே, கவர்மெண்ட் தானே இதெல்லாம் பண்ணும். கவர்மெண்ட் கேட்கும்ல. கவர்மெண்ட் இப்போ இந்த மானியம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு கம்மியான காசுகளில் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, மானியம் அப்படின்ற ஒரு பேச்சை உள்ளே கொண்டு அந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏற்றி, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, ஆனால் அந்த பணத்தில் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது போயிடும். சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளை. ஒரு 600 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி இருந்த கேஸ் 600 ரூபா 700 ரூபா அப்படி ஆச்சு. அப்போ 700 ரூபா நான் கொடுத்து கேஸ் வாங்குவேன், ஆனால் 300 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இப்படி கொஞ்சம் காலம் போச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை மக்கள் மானியம் வேணாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலையை ஏற்றி கேஸோட விலையவே இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே ஏற்றி வச்சுட்டாங்க இல்லையா? நான் பார்த்த வரைக்கும் 1200 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் கவர்மெண்ட் பண்ணுது. அந்த மானியம் அப்படிங்கிறது இப்போ எதுக்கா அப்படின்னா இல்லாதவங்களுக்காக கொடுக்கறதுக்காம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு. இது என்னென்னா நம்மளுடைய காசை பிடுங்கி நம்ம சாதாரண மக்களுடைய காசை வாங்கி கொடுக்கறது. இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு அபத்தம் தான்.
ஆனால் அன்னைக்கு காலத்தில் அல்லாஹ் வந்து நீங்கள் உங்களோட அந்த யுத்த காலத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு போராடினீங்களோ அவங்களுக்கு தான் அந்த அந்த பொருட்கள் எல்லாம் சொந்தம். அதுலேயும் 5ல் 1 பங்கை நீங்கள் வந்து நபிக்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும் இந்த ஆட்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இஸ்லாம் வந்து அரசியல் தான் பேசுது, இஸ்லாம் வந்து வாழ்க்கை முறை தான் பேசுது அப்படின்னு நம்ம வாயால் எவ்வளோ கூப்பாடு போட்டாலும் யாருக்கும் புரியாது. ஆனால் குரானில் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம பேசுகிறத நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறத இல்லை என்ன நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படி கேட்குறாங்கன்னா, நீங்கள் குரானை பார்த்தாவே ஒரு தடவை பார்த்தாவே போதும். ஆனால் நம்ம யாருக்குமே குரானை பார்க்க மனசு வர மாட்டேங்குது. நம்ம போட்டி போட்டு குரானை மனனம் செய்யவும் குரானை ஓதி முடிக்கவும் தான் நம்ம வந்து ரெடியாக இருக்கோமே ஒழிய குரானில் உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டோம், அதுக்காக டைமும் ஒதுக்க மாட்டோம். ஸோ இதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும், பெரிய பெரிய விஷயங்கள் புரிய வரும். நம்மளுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, வாழ்க்கைக்கான பர்பஸ் என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.